அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு துவாவை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு துவா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால சிறப்பித்து கற்றுக் கொடுக்கப்பட்ட துவா. இந்த ஒரு துவா நம்ம ஓதுவதன் மூலம் அல்லாஹ் எப்போதுமே நம்ம கூடவே இருப்பான், எல்லா நிலையிலையுமே. இன்மைக்கும் சரி மறுமைக்கும் சரி நமக்கு வெற்றியே கிடைக்கும். இன்மையில வெற்றி அப்படின்னா என்ன, நமக்கு தேவையானது ப்ளஸ் நமக்கு ஆரோக்கியம், நல்ல ஆரோக்கியம், நமக்குன்னு காசு பணம் இருந்தால் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நிம்மதியான வாழ்க்கை, ஆரோக்கியமான நோய் நொடி இல்லாத வாழ்க்கை, குழந்தை பாக்கியம், பாதுகாப்பான சூழ்நிலை அப்படிங்கிறது நமக்கு வெற்றியாக இருக்கும் இன்மைக்கு. மறுமைக்கு அப்படிங்கும்பொழுது ஸ்வர்க்கம். இந்த இரண்டுமே நமக்கு வெற்றியை அளிக்கக்கூடியது. இந்த இரண்டுமே நமக்கு பெற்றுத்தரக்கூடிய சின்னதான ஒரு அற்புதமான ஒரு துவா. இது நம்மளை வெற்றிக்கு உயர்த்தும், நம்மளை அந்த வழியை நமக்கு வகுத்து கொடுக்கும். அப்படிப்பட்ட சிறந்த ஒரு துவாவாக இருக்கு இந்த ஒரு துவா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. ஒரு முறை அவங்க யா ரசூலுல்லாஹ் எனக்கு ஒரு துவா கற்றுக் கொடுங்க அப்படின்னு கேட்டப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஆஃபியா, யா அல்லாஹ் நீ எங்களுக்கு ஆஃபியாவை கொடு அப்படின்னு அதனுடைய அர்த்தம் ஏதோ கற்றுக் கொடுத்தாங்க. ஆஃபியா அப்படிங்கும் பொழுது என்ன அப்படின்னா ப்ரொடெக்ஷன், பாதுகாப்புக்கு வரும் அர்த்தம் குறிக்கும். அது எல்லா வகைக்கும் ஈருலகத்துக்குமே பாதுகாப்பாக தெரியும். நமக்கு துன்பம் கஷ்டம் எதுவும் இல்லாம பாதுகாக்கிறது ஆஃபியா. இதே மாதிரி பண கஷ்டம் இல்லாம பணம் எப்பவுமே நம்ம கையில இருக்கிறது ஆஃபியா. இதே மாதிரி ஆரோக்கியம், நோய் நொடி இல்லாம நல்ல ஒரு ஆரோக்கியத்தோட நம்ம இருக்கிறது ஆஃபியா. அதே மாதிரி நமக்கு மன்னிப்பு, சொர்க்கம் அப்படிங்கும் பொழுது, வீருலகம் அப்படிங்கும் பொழுது மறுமை வருது. மறுமையில என்ன வேணும், நமக்கு சொர்க்கம் வேணும். அப்போ நம்ம பாவங்கள் செஞ்ச பாவங்கள் அல்லாஹ் மன்னிச்சிருந்தான் அப்படின்னா அது நமக்கு சொர்க்கம் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த மன்னிப்பையும் பெற்றுத்தரக்கூடியது. பாதுகாப்பு, சுருக்கமா சொல்லலாம் எல்லா வகையிலையும் நமக்கு பாதுகாப்பா இருக்கக்கூடிய சின்ன ஒரு துவா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஆஃபியா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஆஃபியா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஆஃபியா. இந்த ஒரு சின்ன ஒரு துவா தான் இது. இது ஓதுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இதை டெய்லியும் சரி குறைந்தது ஒரு 10 முறையாச்சும் நீங்க காலை மாலைன்னு பொதுவா, ஏன் காலை மாலை அப்படிங்கிறன்னா அல்லாஹுவே தன்னுடைய குரான்ல சொல்லியிருக்கா, காலையிலும் மாலையிலும் என்னை துதி செய்வீராக அப்படின்ட்டு. அப்ப காலையிலும் மாலையிலும் நம்ம அல்லாஹை போற்றி புகழ்ந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கான். இப்போ அந்த மாதிரி நேரத்துல நம்ம காலையிலும் மாலையிலும் அல்லாஹை புகழ்ந்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு துவா நம்ம சும்மா நார்மலா சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு நம்ம எந்த ஒரு துவா, சின்ன சின்ன துவாக்களும் இருக்கு, பெரிய திக்கர்களும் இருக்கு, எல்லாமே இருக்கு. அது எதை வேணாலும் நம்ம ஓதலாம். இந்த ஒரு துவாவை நீங்க அதிகமா உங்களோட தொழுகையில கேளுங்க, இல்ல சும்மா இருக்கிற நேரத்துல நீங்க ஒரு எண்ணிக்கையா கூட நீங்க இதை ஓதலாம். அதிகமா நீங்க ஓதிக்கிட்டே வாங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஆஃபியா அப்படிங்கும்போது உங்களுக்கு ஈருலகத்துக்கும் வெற்றியை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி தருவோம். எல்லா வகையான வெற்றியும், உலகத்திற்கு தேவையான வெற்றியும் சரி, நாளை மறுமைக்கு தேவையான வெற்றியும் நமக்கு கிடைக்கும். அது ரெண்டுமே நமக்கு முக்கியமானதா இருக்கு. இம்மைக்காக மட்டுமே நம்ம வாழ முடியாது, நாளை மறுமைக்காகவும் வாழ்வோம். மறுமைக்காகவே நம்மளால முழுசா வாழ முடியல, இந்த உலகத்துக்காகவும் நம்ம வாழ வேண்டியதா இருக்கு. நம்ம இருக்கிற வரைக்கும் நமக்குன்னு காசு பணம் அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படக்கூடியதா இருக்கு. ஆரோக்கியமும் நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. ஆரோக்கியம் இருந்தா தான் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த காசு இருந்தாலும் சரி, ஆரோக்கியம் முக்கியமானதா இருக்கு. அது இல்லைன்னா நம்ம காசு எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு அழிகிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாம இருக்கு. அதனால அல்லாஹ்விடம் எல்லாத்தையும் கேட்கிறோம், எனக்கு பாதுகாப்பு கொடு, கஷ்டம் இல்லாத வகையில என்ன பாதுகாப்பு கொடு ஈருலகத்துக்கும் அப்படின்னு நம்ம கேட்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இது ரொம்பவும் சிறந்த ஒரு திக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட எனக்கு ஒரு துவா கற்றுக் கொடுங்க அப்படின்னு கேட்டப்போ இந்த துவாவை சிறப்பித்து அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்க இதை ஓதி ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல பலன் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். கண்கூடாக உணர முடியும். சிறந்த ஒரு திக்ரா இருக்கு. ஓதி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எல்லா வகையான மாற்றமும் உங்க லைஃப்ல கண்டிப்பா நடக்கும். அல்லாஹ் மேல முழு நம்பிக்கையோட ஓதி பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.